சாமி இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கா வெள்ளை சாப்பாடு, அப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல். குழந்தைங்களுக்கு பாக்ஸுக்கு அதே தான் போட்டு கொடுத்தேன். நேற்று வந்து பெசரி கொடுத்ததுனால நல்லா இல்லையே என்னமோ தெரியல. ஆறாவது சாப்பிடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இருந்துச்சு பாக்ஸில், என்னன்னு தெரியல. அதனால இன்னைக்கு வந்து சாப்பாட்டை போட்டு கொஞ்சமாக காய் வச்சு ஒரு ஓரத்தில் பருப்பு குழம்பு ஊற்றி கொடுத்தேன். சரி தனியாக ஊற்றி கொடுத்தாலும் அவங்க வேஸ்ட் பண்ணிடுவாங்கன்ட்டு கொஞ்சம் ஊற்றி கொடுத்துருக்குறேன். இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். உடம்பு சரியில்லைங்கிற மூஞ்சில் அப்படியே டயர்டு அப்படியே தெரியுது. அப்படியே உடம்பு சரியில்லாமையே சாப்பாடு செஞ்சையா? வயிறு என்னன்னே இதெல்லாம் காலையிலேருந்து வலிக்குது. நாளே தாங்கவே முடியல. என்னென்ன இதில் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டேங்குது. போய் ஒரு இது ஓமத்திர பாட்டில் வாங்கிட்டா இப்போ தான் வீட்டில் இருந்துச்சுல, குடிச்சிருக்கிற பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. எனக்கு வேற இந்த வெயில்லையே போனோமா, நேற்று எண்ணெயும் தலைக்கு தேய்க்காம வெயிலையே 2 டைம் ஸ்கூலுக்கு போனோமா வண்டியில். அதனாலையும் நீ என்னன்னு தெரில. நடு உச்சியில் எடுத்து தேங்காய் நிறைய தேய். சரி நான் கொஞ்சம் மொத்தம் போட்டு கொடுத்துருக்க சாப்பாடு ஆறாதுனா கதையை ஃபுல்லாக சாப்பிட்டுச்சுனாவே போகுது. சாப்பிடுதான்னு தெரியல. நேற்று நானும் தான் பார்த்தேன். அவ்வளோ கேரட் பீன்ஸுங்க நண்பர்களே. அப்படியே பாக்ஸில் வழியா அதை கொண்டு வந்து கொட்டணுன்னா கோழி சாப்பிடுது. வெறுங்காயாக இருந்தால் கூட பரவாயில்ல, கேரட் பீன்ஸ் அது என்ன வெறும் சாப்பாடாக இருந்தால் பரவாயில்ல, கேரட் பீன்ஸ் அவ்வளோ விருந்துச்சு உள்ள. நான் கூட ஒரு வாய் கூட சாப்பிடல கேரட் பீன்ஸ். சரி குழந்தையும் சாப்பிட்டுமேனு நல்லா சத்து கிடைக்குன்னு காய் நல்லா பெசரி கொடுத்தோம்னா இனிமேல் லைட்டாக தான் போட்டு கொடுக்கணும். வீட்டுக்கு வந்தாங்கன்னா தான் நல்லா நம்ம பார்த்து ஊட்டி விடணும். அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு. அவ்வளோ காய் போட்டு கிளறி கொடுத்துருக்குறேன். நேற்று பாக்ஸ் திறந்தோன்னே எனக்கு சாப்பிட்டுக்குவாங்க. அவங்ககிட்டயே கொடுத்துருந்தா கூட சாப்பிட்டுருக்கோம். எப்படி என்ன புது இடங்கனால என்னன்னு தெரியல, வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருச்சா என்னன்னு தெரியல. அளவாக தான் போட்டு கொடுத்து அது அப்படியே வந்துருச்சு. இன்னைக்கு பார்த்தா தான் தெரியும். இல்லைன்னா மேம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லணும் நல்லா சாப்பாடு ஊட்டி விடுங்கன்னு சொல்லணும். பாருங்க இன்னைக்கு வந்து வெள்ளை சாப்பாடு, கேரட்டு, அப்புறம் நம்ம வீட்டில் பறித்த கத்திரிக்காய் போட்டு சாம்பார், அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் பொரியல். ரசம் வந்து வைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரசம் அப்படியே வேஸ்ட்டாக போகுதுன்ட்டு பொரியல் பண்ணால் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் இருக்குதுன்னு சொல்லி அப்படியே விட்டாச்சு. உடம்பும் சரியில்லை. வாங்க சாப்பிட்லாம். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்டில். சரி இப்படியே வலிச்சிட்டு இருந்துச்சுன்னா போய் டாக்டர் பாரு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த கண்ணீடுபாடுறதுனால தான் எல்லா வியாதியும் வர மாட்டேங்குது எங்களுக்கு. ஆமாங்க நண்பர். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சமையல். உங்கள் வீட்டிலலாம் என்னன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சரி நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு. சரி சாப்பிடு. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே. அனைவருக்கும் என் இனிய அன்பான நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம்.